ஸ்கொயர் ரூட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா if x square equal to y, we say that the square root of y is x and we write root of y is equal to x. For example, root 4 equal to 2. ஏன்னா 2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போ 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 2. இந்த ஸ்கொயர் ரூட் ஃபார்மை இந்த ஃபார்மில் இருக்கிறத வேறு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பவர் 1/2ன்னு சொல்லலாம். அப்போ அதன்படி போடும்போது ஸ்கொயர் ரூட் பவர் ரெண்டு பக்கத்துலேயும் 1/2 சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இது ரூட் ஆஃப் 4. இந்த 2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 2 கிடச்சிரும். ஸோ ரூட் ஆஃப் 4ங்கிறது என்ன? 2. அதுமாதிரி ரூட் 9ங்கிறது 3. ரூட் ஆஃப் 1 ஏன்னா 3 ஸ்கொயருங்கிறது நமக்கு 9. 14 ஸ்கொயர் அப்படிங்கிறது 196. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்கொயர் ரூட்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ். கியூப் ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கியூப் ரூட்ஸ் அப்படிங்கிறது the cube root of a given number x is the number whose cube is x. We denote the cube of x by cubed root of x or x power 1/3. இப்போ cubed root of 8 அப்படிங்கிறது cubed root of 2 into 2 into 2 அப்படிங்கிறது தான் நமக்கு. அப்போ cubed root of 8 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cubed root of 2 power 3. 2 power 3 இந்த இதே ஃபார்ம்னுடைய அனதர் வே என்ன? x power 1/3. ஸோ 2 power 3 whole power 1/3. ஸோ get cancel 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ cubed root of 343 அப்படிங்கிற அதாவது 343 அப்படிங்கிறத எப்படி எதெல்லாம் cubed root of 343 equal to cubed root of 7 power 3. This is cubed root of 7 power 3 whole power 1/3. So cancel. It is 3. அப்போ இந்த பர்ஃபெக்ட் கியூப் ஆஃப் 7 343 பர்ஃபெக்ட் கியூப் என்ன அப்படின்னா 7 power 3 தான். ஸோ அதுக்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கே 14 ஸ்கொயர் 14 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 196. அதனுடைய ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 14. இதுலேருந்து நமக்கு ஐடியா கிடச்சிருக்கலாம். சரி, இதனுடைய சில பேசிக் ரிசல்ட் 2 இருக்குது. என்ன அப்படின்னா இஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் கிரேட்டர் தென் 0 ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் எப்படி எழுதிக்கலாம்? ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஒய்ன்னு எழுதிக்கலாம். அதுமாதிரி ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஒய்ங்கிறது எப்படி எழுதிக்கலாம்? ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஒய்யை ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஒய் இன்ட்டு ரூட் ஒய். இப்போ ரூட் ஒய் மேலேங்கிலே மல்டிப்ளை பண்ணோம்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஒய் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஒய். இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஒய்யை நாம் எப்படி எழுதிக்கலாம்? ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஒய்ன்னு எழுதிக்கலாம், அல்லது ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஒய்ன்னு நாம் எழுதிக்கலாம். இப்போ எவாலுவேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் போவோம். எவாலுவேட் ரூட் ஆஃப் 6084 அதாவது 6084ங்கிற நம்பருடைய ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு சில மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபேக்டரைசேஷன் மெத்தடுங்கிறது ஒன்று ரொம்ப சிம்பிள். இந்த எல் ஸ்டெப் மெத்தட் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை ப்ரைம் ஃபேக்டராக நம்ம எடுத்தலாம். இந்த 600 இந்த உள்ளே இருக்கிற நம்பர் இருக்கு இல்லைங்களா? 6084ங்கிற நம்பரோட ப்ரைம் ஃபேக்டரை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ரைம் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 6084 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கடைசி லெட்டர் 4 இருக்குது. 4ங்கிறது 2 டேபிளால் அடிப்படும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 3048 கிடைக்கும். அதே மறுபடியும் நம்ம 2 ஏன்னா கடைசி நம்பர் 2 இருக்குது, 2 டேபிளாலே அடிப்படும். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மறுபடியும் 2ஆலேயே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1521ன்னு இருக்கும். இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா அதாவது 1 + 2 + 5 + 1
இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 6 + 2 8 8 + 1 9 9ங்கிறது 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த நம்பரை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு நம்பரை இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 3ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பராக இருந்தது அப்படின்னா அந்த நம்பரை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் 507 கிடைக்கும். அந்த நம்பர் மறுபடியும் இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 12ங்கிறதும் நம்ம வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம் 3 அப்படிங்கிற நம்பரால் இதை டிவைட் பண்ணால் 169 கிடைக்கும். 169ங்கிறது 13 ஸ்கொயர் இல்லைங்களா? அப்போ 13ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்து எழுதுறோம். அப்போ இந்த ரீசால்வ் 6084ங்கிறத ப்ரைம் ஃபேக்டர் எழுதணும்னா அப்படின்னா நமக்கு 6084 ஈக்குவல் டு 2 2 இருக்குங்களா? ஆனால் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 3 இருக்குங்களா? 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 13 இருக்குங்களா? 2 13s இருக்கு, அதனால் 13 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6084 எப்படி எழுதிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை. ஸோ இந்த எக்ஸ்போனண்ட்டோட ரூல் படி ஆன் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் படி பார்க்கும்போது நமக்கு ஸ்கொயர் ரூட்டெல்லாம் கேன்சல் ஆகிட்டு 2 × 3 × 13 கிடைக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி தியரியிலே பார்த்தோம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருந்ததுன்னா அது என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ்னே நம்ம எழுதிக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் இந்த ஆன் சிம்பிளிஃபிகேஷனில் இது இந்த டேர்ம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 2 × 3 × 13 ஹோல் பவர் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 2 × 3 × 13 கிடைக்கும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 78. ஸோ 78னுடைய ஸ்கொயர் என்ன அப்படின்னா 6084. இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எவாலுவேட் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 51 ப்ளஸ் ரூட் ஆஃப் 169. இது இந்த ஸ்கொயர் ரூட்டை இப்போ ரூட்குள்ளார ஒரு ப்ளஸ் டேர்ம் வந்திருக்கு. எல்லாம் மல்டிபிள் இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ரூட்டுக்குள்ளார 248 இருக்குது, அதுக்குள்ளார ஒரு ப்ளஸ் போட்டு ரூட் ஆஃப் 51 இருக்குது, ப்ளஸ் அதுக்குள்ளார 169 இருக்குது. இப்போ இந்த நம்பரை எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணுறது? இப்போ சொல்யூஷன் கிவன் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது? ரூட் ஆஃப் இந்த நம்பர் இருக்கிறத எழுதிக்கும். அப்போ 169 எப்படி எழுதிக்கலாம்? 13 ஸ்கொயர் தான் நமக்கு என்னது 169. இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயர் அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு ஒரு 20 வரையும் தெரிஞ்சுட்டா கூட அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக ஷார்ட்கட் மூலமாக இந்த நம்பர் என்ன எந்த நம்பருக்குள்ளே வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இது பின்னாடி ஃபர்ஸ்ட் வந்து 169 அப்படிங்கிறத அது 169ங்கிறது 13 ஸ்கொயர். அப்போ 169 ஸ்கொயர் ரூட்டு தான் நமக்கு என்னது 13. ஸோ அந்த 13 தூக்கி இங்கே என்ன எழுதிக்கிறோம். இப்போ ரூட் ஆஃப் இங்கே இருக்கிற நம்பர் என்ன 51 ப்ளஸ் 13 இது ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன 64. அப்போ ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 64. 64ங்கிறது என்னது 8 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் தான் நமக்கு 64. அப்போ ரூட் ஆஃப் 84ங்கிறது என்னது ரூட் ஆஃப் 64ங்கிறது என்னது நமக்கு 8 கிடைக்கும். ஸோ ரூட் ஆஃப் 248 அப்படிங்கிறது ரூட் ஆஃப் 64. இப்போ இந்த ரூட் ஆஃப் 64 நம்ம என்ன எழுதிக்கலாம்? 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் இதோட வேல்யூ 8. ஸோ இது ரெண்டே மறுபடியும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்ன இருக்குது? ரூட் ஆஃப் 256. இப்போ ரூட் ஆஃப் 256ங்கிறது என்னது 16 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ரூட் ஆஃப் 256. அப்போ நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் 1லேருந்து 20 வரையும் நமக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா 256னா 16 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு போட்டலாம். இல்லைன்னா கொஞ்சம் அதுக்கு சில மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அப்போ இதோட ஆன்சர் என்ன 16. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட கிவன் ப்ராப்ளத்தினுடைய எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் என்ன 16. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன அடுத்து என்ன சொன்னாங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்பர் இருந்தால் அது எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது? முன்னாடி கொடுத்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் ரூட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ராப்ளத்தில்
ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார ஒரு பெரிய நம்பர் இருக்குது. ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்பர். இது மூணாவது டைப். ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? அப்போ கிவன் ப்ராப்ளம் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 3/16. இந்த இதே முதல்ல மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏ பி/சி அப்படின்னு இருந்தது அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஏசி ப்ளஸ் பின்னுங்கிற ஃபார்மில் எழுதுவாங்க. அப்போ இந்த இந்த மெத்தடு இந்த நம்பர் எழுதி டிவைடட் பை கீழே என்ன நம்பர் இருக்கோ அதையே இங்கே எடுத்து எழுதிக்குவாங்க. இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 1 9/16 இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 16 + 9 டிவைடட் பை 16. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 16/16 + 9 டிவைடட் பை 16 கிடைக்கும். இது ரெண்டு ஆட் பண்ணால் 25 டிவைடட் பை 16. நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் பின்னு இருந்தால் ரூட் ஏ டிவைடட் பை ரூட் பின்னு எழுதிக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் 25ஓட ஆன்சர் 5² 5² பண்ணணும்னா நமக்கு 25 கிடைக்கும். அப்போ ரூட் ஆஃப் 25ஓட ஆன்சர் 5. அதுமாதிரி 4² பண்ணால் நமக்கு 16 கிடைக்கும். அப்போ ரூட் ஆஃப் 16 வந்து நமக்கு 4. அப்போ 4 இதே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதினோம்னா யூஸிங் ஆயிலர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அல்லது இதை எழுதிக்கலாம். இல்லை 1 இந்த டிவைட் பண்ணி 5 4 1 4s are 4 ரிமைண்டர் 1. ஸோ 4 இங்கே எழுதிக்குவாங்க. இந்த ரிமைண்டர் மேலே இங்கே சைடில் எழுதிக்குவாங்க. மேலே இருக்க நம்பர். இப்போ 4 1 1 இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5/4. அப்போ ரூட் ஆஃப் 1 9/16ஓட ஆன்சர் என்ன? 1 1/4. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வாட் இஸ் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெசிமல் பாயிண்டில். இப்போ முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? ஒரு லார்ஜ் இன்டீஜர் நம்பர் இருந்தால் அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம். அடுத்தது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளாரே ஸ்கொயர் ரூட் டேர்ம்ஸில் அடிஷனாவோ சப்ராக்ஷனாவோ இருந்தால் அது சால்வ் பண்ணுறது பார்த்தோம். அடுத்தது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு கலப்பு பின்னம் சொல்லுவாங்க இல்லைங்களா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அப்படி இருந்ததுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு டெசிமல் நம்பராக இருந்தால் 0.0009 இப்படி ஒரு நம்பர் இருந்ததுன்னா பாயிண்ட்ல நம்பர் இருந்ததுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ சொல்யூஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிவன் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0009. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0009. இப்போ இந்த இதையே நம்ம என்ன பண்ணுவாங்க? டெசிமலை இப்போ வந்து 0.1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1/10 எழுதிக்கலாம். அதேமாரி 0.01 எப்படி எழுதிக்கலாம்? 0.1 டிவைடட் பை 100 எழுதிக்கலாம். அப்போ 0.0001 எப்படி எழுதிக்கலாம்? 1 டிவைடட் பை 0.0040 எழுதிக்கலாம் இல்லைங்களா? 1 டிவைடட் பை 10,000 எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? 0.000. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் 9. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கனால 1 டிவைடட் பை 4 0. இப்போ நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் பி. அதன்படி போடும்போது ரூட் ஆஃப் 9 டிவைடட் பை ரூட் ஆஃப் 9 டிவைடட் பை ரூட் ஆஃப் 10,000. இப்போ ரூட் ஆஃப் 9 எப்படி எழுதிக்கலாம்? 9 வந்து 3² எழுதிக்கலாம். 10,000 எப்படி எழுதிக்கலாம்? 100 into 100 நமக்கு 10,000. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 100 into 100 100 ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 3² டிவைடட் பை ரூட் ஆஃப் 100² எழுதிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் இது ஸ்கொயர் ரூட்டும் இது கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 3 டிவைடட் பை 100 கிடைக்கும். இதே நம்ம டெசிமல் எழுதினோம்னா 0.03 கிடைக்கும். ஸோ நம்ம என்னென்னா டெசிமல் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கிறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் மாடல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இஃப் ரூட் ஆஃப் 1 + x டிவைடட் பை 144 அது 144 ஈக்குவல் டு 13 டிவைடட் பை 12 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா யூஸிங் மேத்தமெட்டிக்கல் வே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிவன் எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிறோம்.
root of 1 plus x divided by 144 equal to 13 divided by 12 எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு தெரியும் y என்ன முன்னாடி நம்ம அந்த ஃபார்முலாலே பார்த்தோம் x ஸ்கொயர் ஈக்குவல் டு y, அதேமாரி ரூட் ஆஃப் y is equal to x, அதேமாரி ரூட் ஆஃப் y is equal to xன்னு இருந்தால் அது ரெண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயர் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுக்கிறோம். இப்போ ஸ்கொயர் எடுக்கும் போது நமக்கு கிடைக்கிறது என்ன இருக்கும் 1 plus x divided by 144 equal to 13 divided by 12 the whole square ஆயிடும். இப்போ நமக்கு எக்ஸ்பொனண்டோட ப்ராப்பர்ட்டியில் a divided by b whole power n இருந்தால் a power n divided by p power n எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் 1 plus x divided by 144 13 ஸ்கொயர் வந்து 169 12 ஸ்கொயர் வந்து 144. ஆனால் இப்போயும் இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம டைரெக்டாக இப்படி இதெல்லாம் கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல இந்த ஒன்றை இந்த சைடு கொண்டு போயிடணும். ஸோ அப்போ என்ன ஆகும் ஆக்சுவலாக மெத்தடில் நம்ம என்னென்னா இந்த ஒன்று இந்த சைடு போனால் -1 அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்லக்கூடிய ஒரு மேக்ஸ் கான்செப்ட். ஆனால் என்ன ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா 1 plus a ஈக்குவல் டு பி அப்படியே இருக்குன்னா எனக்கு ஏவோட வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல -1 + 1 + a ஈக்குவல் டு b - 1, அதாவது கேன்சலேஷன்லான்னு ஒரு லாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் இதை கேன்சல் பண்ணி a ஈக்குவல் டு b - 1ன்னு சொல்லுவோம். இதுதான் ஆக்சுவலாக சொல்லக்கூடிய ஒரு மேக்ஸ் கான்செப்ட். ஆனால் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்கிறதுனால இந்த ஒன்று இந்த சைடு போனால் ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், அதுமாரி இங்கே மல்டிபிள் வந்து இந்த சைடு போகும்போது டிவைட் ஆகும். டிவைடில் இருக்கிற இங்கே வந்து இப்போ வந்து எம் ஏசி ஈக்குவல் டு பின்னு வந்து ஏவோட வேல்யூ வேணுன்னா ஏசி ஈக்குவல் டு பி பை எம். அப்போ மல்டிபிள் இருக்கிற வேல்யூவை இங்கே என்ன வேணால் டிவைடில் கொண்டு போகணும். அப்படி அர்த்தம் இல்லை, ரெண்டு பக்கம் நம்ம எம்மால் டிவைட் பண்ணணும், அதை கேன்சல் பண்ணி தான் நம்ம ஆன்சர் எடுத்து எழுதணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறது. ஆனால் நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்கிறது வந்து என்னென்னா ப்ளஸ் வந்து இந்த சைடு போனால் மைனஸ். ஸோ ஓகே, ஏதோ ஷார்ட்கட்டு ப்ளஸ் இந்த சைடு போகும்போது மைனஸு, இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு x by 144 equal to 25 divided by 144. The base same number, so we get cancel. ஸோ அது இப்படி கேன்சல் பண்ணக்கூடாது, இது இந்த ரெண்டு பக்கமும் அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி இது பண்ணோம். சரி ஓகே, ஷார்ட்கட்டு ரெண்டு சேம் நம்பர் கேன்சல். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 25. ஸோ கிவன் ப்ராப்ளத்தில் எக்ஸோட வேல்யூ என்ன 125. என்ன கேட்குறாங்க அப்படின்னா இஃப் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 3 டிவைடட் பை சி ப்ளஸ் 1ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 6 ஸ்டார் 15 ஸ்டார் 3. அப்போ ஏக்கு நமக்கு என்ன யூஸ் பண்ணிக்கணும் 6 யூஸ் பண்ணிக்கணும், பிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் 15 யூஸ் பண்ணணும், சிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 6 ஸ்டார் 15 ஸ்டார் 13 அப்படிங்கிறது ஏங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் 6 யூஸ் பண்ணணும். 6 + 2 இன்ட்டு பிங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் 15 + 3 டிவைடட் பை நம்ம இங்கே சிங்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் 13. இங்கே கொஸ்டினில் 13, ஸோ சாரி கொஸ்டினில் 3 தான் கொடுத்துருக்காங்க, 3 இங்கே நான் தப்பாக எழுதியிருக்கேன், சாரி 3 நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ 3 + 1, இப்போ ரூட் ஆஃப் 6 + 2 15 + 3 டிவைடட் பை 3 + 1. இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் இங்கே இந்த நம்பரை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 8 இன்ட்டு இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம்னா 15, இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 4. இப்போ ரூட் ஆஃப் 18 இன்ட்டு 16 வந்து 144 டிவைடட் பை 4. ரூட் ஆஃப் 144ங்கிறது 12 divided by 4. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 3. அப்போ 6 ஸ்டார்
15 ஸ்டார் 3 ஆன்சர் என்ன நமக்கு 3. அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, if x equal to 1 plus root 2 and y is equal to 1 minus root 2, find the value of x square plus y square. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்னமோ ரூட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் இருந்தால், அதாவது நம்மளுடைய ப்ராப்ளத்தில் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு இருந்ததுன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டை கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 1 + எக்ஸு ரூட் ஆஃப்னு இருக்குது. அடுத்தது y is equal to 1 minus root 2ன்னு இருக்குது. இப்போ இந்த வேல்யூவை நான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, ஈஸி ப்ராப்ளம். ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்ச போதும் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்கிறத அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் வந்து 1 + root 2 the whole square ப்ளஸ் ஒய் வந்து 1 minus root 2 the whole square. இந்த இதை பார்க்கும்போது a + b the whole square plus a minus b the whole square. ஏன்னா 1 சேமாக இருக்குது, அடுத்து root 2 சேமாக இருக்குது. இப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னா 2 times of a square plus b square. இது நம்ம அப்படின்னா என்னது, உள்ள இருக்கிற டேர்மை இது ஏன்னு வச்சுக்கிறோம், இது பின்னு வச்சுக்கிறோம். ஸோ a ஸ்கொயர், அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் போதும். அப்போ a + b the whole squareன்னு இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இது என்னது, ஃபார்முலா படி 2 × a ஸ்கொயர் ப்ளஸ் root 2 the whole square. இந்த ஃபார்முலா இதெல்லாம் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறதா அப்படின்னா தேவையில்லை. a + b whole square ஃபார்முலா தெரியும் நமக்கு. a + b whole square equal to a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதுமாதிரி a minus b the whole square ஃபார்முலா தெரியும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா இது போயிடும். 2 a ஸ்கொயர் இருக்குது, 2 b ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதே நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 2 × 1 ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 2 கிடைக்கும். இது ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு 3. ஸோ 3 × 2 வந்து நமக்கு 6. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது ஏதோ பெருசாக ரொம்ப பெரிய ட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இட்ஸ் அ வெரி ஈஸி ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறையா டிஎன்பிசி மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க. சரி, இந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.5 × 0.0085 into 18.9 divided by இருக்கு. ஓகேங்களா, 0.0017 into 1.9 into 0.021. சரி, இந்த நம்பரை நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூவை நம்ம சால்வ் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே, கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறேன். இந்த இப்படி இருக்கிறத சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், நம்ம எப்பயுமே இப்படி படித்து பழகிட்டோம் அதனால். ஸோ இங்கே இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து, இது என்ன பாயிண்ட் இப்படி ஒரு மாதிரி கசமுசான்னு இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இங்கே இருக்கிற பாயிண்ட்டுக்கு எத்தனை பாயிண்ட்டு நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, இங்கே 1, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 இருக்குது, இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 இருக்குது. அதேமாரி இங்கே பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 இருக்குது, இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 இருக்குது, இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 1, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 இருக்குது. மொத்தம் 1 + 4 5, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 நம்பர் இருக்குது. ஆனால் கீழே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 3 இருக்குது, 3, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 1, பாயிண்ட்டு டெசிமல் பாயிண்ட் வந்து எத்தனை இருக்குது, 4 இருக்குது. ஸோ 3 + 1 4 + 4 அப்போ 9 இருக்குது. இப்போ இங்கே எத்தனை நம்பர் நமக்கு இன்னும் வேணும் அப்படின்னு பார்த்தா, இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3
4 5 6 7 8. இங்கே 8 நம்பர் தான் இருக்குது. இங்கே நம்பர் இருக்கு 1 2 3 4 5. 1 2 3 4 4 5 6 இருக்கு. மொத்தம் 6 இருக்கு. சரி, அப்போ இங்கே நான் வந்து இந்த டெசிமல் பாயிண்ட்டை நான் என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். அப்போ இங்கே எத்தனை நம்பர் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு 2 டிஜிட் நம்பர் நமக்கு 0 தேவைப்படுது. ஸோ இதை முதல்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா 9.5 இந்த இதில் நான் என்ன பண்ணுறேன், 2 0 சேர்த்திக்கிறேன். இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8. இங்கேயும் கீழே 1 2 3 4 5 6 7 8. அப்போ நம்மளுடைய டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பர் எல்லாமே என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. சரி, இதுக்கப்புறம் ஏன் இந்த இதனால் எழுதணும் அப்படின்னா டெசிமல்ஸ் மேலேங்கிலே நமக்கு வந்து சேம் கவுண்டிங்கில் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டெசிமலை ரிமூவ் பண்ணிட்டு எழுதிக்கலாம். ஸோ இங்கே சப்போஸ் டெசிமல் ரிமூவ் பண்ண முடியாதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 0 இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டெசிமலை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்கே 95, இங்கே என்ன இருக்குது 85, இந்த நம்பர் 95, டெசிமல் போனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க நம்பர் 85, இங்கே இருக்கிற ரிமைனிங் நம்பர் 189, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 இருக்குது. ஸோ 2 0 டிவைடட் பை இங்கே இருக்கிற நம்பர் என்ன இருக்குது 17, இது 19, இது 21. சரி, இந்த இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்ஃபுல்லாக கேன்சல் பண்ணணும். என்ன கிடைக்கும், இது 5 ஸ்கொயர் 5, இது 90 எப்படி எழுதிக்கலாம் 30 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ நமக்கு 30 ஒன்று வந்துடும். ஸோ 5 × 13 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 15. ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியல, ஆனால் அது நமக்கு தகுந்த மாதிரி எழுதிட்டு அந்த ப்ராப்ளத்தில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க டெசிமல் எத்தனை இருக்குன்னு நாம் கவுண்ட் பண்ணி அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நம்பரை லாஸ்ட்டு இதுலேயே நாம் என்ன பண்ணோம், இதில் நீங்கள் எங்கே வேணாலும் நம்ம 2 0 சேர்த்திக்கலாம். அதே டெசிமல் நம்பர் சேமாக இருக்கணும். அதுக்கு நம்ம எத்தனை மிஸ்ஸிங் நம்பர் ஆகுதோ, எத்தனை டெசிமல் மிஸ் ஆகுதோ அந்த நம்பரை ஏதோ ஒரு டெசிமல் இதில் 2 0வோ 3 0வோ நம்ம என்ன பண்ணிக்கணும், சேர்த்திக்கணும். அப்படி சேர்த்தும் போது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். தேங்க்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஷார்ட்கட்டில் வேறு வெரைட்டியான ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட்டில் கியூப் ரூட்லங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.